Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சபாநாயகர் அப்பாவு பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக கூறி அவருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் முன்மொழிய அதனை எஸ்.பி. வேலுமணி வழிமொழிந்தார். சபாநாயகர் இருக்கையை விட்டு அப்பாவு இறங்கியதை தொடர்ந்து துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவையை நடத்த தொடங்கினார். அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பேரவைத் தலைவர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர், ஆனால் அப்பாவு பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை எனவும், மக்கள் பிரச்சனை குறித்து பேசும்போது இடையே குறுக்கிட்டு பேசும் அப்பாவு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என தெரிவித்தார். கேள்வி நேரத்தில் உறுப்பினர்கள் பேசும்போது அதனை நேரலை செய்வதில்லை, தாம் பேசும்போதும் நேரலை செய்யவில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர்.பி. உதயகுமாரை அறிவித்தார்கள் என எடப்பாடி பழனிசாமி புகார்களை அடுக்கினார். இந்த நிலையில் அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு OPS மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். பாமகவினர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை புறக்கணித்தனர். பாஜகவினரும் அவையில் இல்லை. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அதிமுக கூறியுள்ள ஒரு சில விஷயங்களில் தனக்கும் உடன்பாடு உண்டு என்று கூறினார். ஆனால் அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்ப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த தீர்மானம் குறித்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், யார் மீதும் யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம், அதன்படி சபாநாயகர் நடுநிலையுடன் செயல்படுகிறார் என்பதை மக்கள் அறிவதற்கான விவாதமாக இந்த தீர்மானத்தை பார்க்கிறேன் என தெரிவித்தார். சபாநாயகர் அப்பாவு யார் மனமும் புண்படாமல் பேசக்கூடியவர் எனவும், கனிவானவர், அதே நேரத்தில் கண்டிப்பானவர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். தற்போதைய பேரவைத் தலைவரின் செயல்பாடுகள் அவைகளை ஒப்பீடு செய்து நம்முடைய பேரவைத் தலைவர் எவ்வாறு நடுநிலையோடு செயல்படுகிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வாய்ப்பாக இந்த விவாதத்தை கருதுகிறேன். சில எதிர்க்கட்சியினர் சபாநாயகருடன் கஞ்சாடையில் பேசுவதை பார்த்திருக்கிறேன் என கூறிய முதல்வர், தன் தலையீடோ அமைச்சர் தலையீடோ இல்லாத வகையில் செயல்படும் அப்பாவு பேரவை தலைவராக தனது பணியை சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்தார். அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தில் பல உண்மைக்கு புறம்பான செய்திகள் இருப்பதாக கூறிய முதல்வர், அவைக்கு ஒவ்வாத வார்த்தைகளை திமுகவினர் பேசினாலும் அவற்றை அவை குறிப்பிலிருந்து அப்பாவு நீக்கி உள்ளதாக தெரிவித்தார். கனிவானவர், ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பானவர். இவை ரெண்டுமே பேரவைக்கு தேவை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இவை இல்லாவிட்டால் அவை கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு நடத்த இயலாது. அதுபோல பேரவையை நடத்திவிட முடியாது. இந்த அவையில் என்னுடைய தலையீடோ அல்லது அமைச்சர்களின் தலையீடோ பேரவை நடவடிக்கை இல்லாத வகையில்தான் பேரவைத் தலைவர் அவர்கள், மாண்புமிகு அப்பா அவர்கள் நடந்து வருகிறார்கள். தங்களிடம் சபாநாயகர் கண்டிப்புடன் நடந்து கொள்வதாக ஆளும் கட்சியினரே கூறியிருப்பதாக தெரிவித்த முதல்வர், முந்தைய ஆட்சியில் ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சியினரை வசைப்பாடுவது கூட அவை குறிப்பில் ஏறும் என தெரிவித்தார். பல நாட்களில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேச அனுமதித்துவிட்டு திமுக உறுப்பினர்கள் பேச பெயர் பட்டியல் இடம் பெற்றிருந்தும் இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லி தவிர்த்திருக்கிறார். பேரவைத் தலைவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக பாராட்ட முடியாதவர்கள் மனதிற்கு பாராட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா? இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு நடத்த துணை சபாநாயகர் அறிவித்த நிலையில் முதலிலேயே டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். ஆனால் 2 முறை குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 3வது முறையாகத்தான் டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதால் அதனை செங்கோட்டையன் EPS காதில் கூறியதை அடுத்து அதிமுகவினர் அமைதியாகினர். குரல் வாக்கெடுப்பு தோல்வியடைந்ததை தொடர்ந்து பேரவை வாயில்கள் மூடப்பட்டு ரகசியமாக டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் முதல் டிவிஷனான முதல்வர் அமர்ந்திருந்த பக்கத்திலிருந்து தொடங்கிய நிலையில் முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் அமர்ந்திருந்து தங்கள் எதிர்ப்பை பதிவிட்டனர். அடுத்ததாக துரைமுருகன் உள்ளிட்டோர் அமர்ந்திருந்த பகுதியில் துணை சபாநாயகர் கூறியதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக எழுந்து நின்றதால் சிரிப்பலை எழுந்தது.
உடனடியாக அவர்களும் சுதாரித்துக் கொண்டு அமர்ந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து 154 பேரும் ஆதரித்து 63 பேரும் வாக்களித்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பாவுவை ஆதரவு உறுப்பினர்கள் கைத்தட்டி வரவேற்ற நிலையில் சபாநாயகர் இருக்கையில் வந்து மீண்டும் அமர்ந்த அப்பாவு ஒரு சில தவறுகள் செய்திருந்தால் அதனை நானே திருத்தியிருப்பேன் என உருக்கமாக பேசினார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.